இன்னைக்கு பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் பார்க்கலாம். நான் என்ன பேக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பேக்கையே நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டு ப்ளவுஸு, அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்கலாம். ஆர்ம் ஹோல் வந்து பேக்கில் இருக்கிற மாதிரியே வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே ஷோல்டரு அதே லைன் போட்டுக்கலாம். இப்போ சைடில் கப் ஷேப்போட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். கொக்கி இருக்கும்ல, அந்த பக்கம் தான் ஃப்ரண்ட்டு நெக்கை மார்க் பண்ணணும், நம்ம கொக்கி வச்சுருக்கிற சைடில். நெக்ஸ்ட்டு கொக்கி சைடும் கப் ஷேப்போட ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கை வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு வரைஞ்சாச்சு, ஹைட்டும் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கப் ஷேப்போட ஃபுல் ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு கழுத்து பக்கத்துலேருந்து 1 இன்ச்சிலேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். பலோ ப்ளவுஸ்லேயும் அதே இடத்துலேருந்து ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு கீழே நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்கும் தையலுக்கு இடம் விட்டுட்டு மீதியை கட் பண்ணிக்கலாம். மேலேயும் கீழேயும் சேர்த்து அரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இதில் ஆர்ம் ஹோலில் குடஞ்சி கட் பண்ணணும், இதில் கட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் எப்படி குடஞ்சி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போடுறேன். நம்ம ஃப்ரண்ட் ஷேப்பை கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அது கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு பட்டி எப்படி அளவு எடுக்கலாம்னு பார்க்கலாம். பட்டி நம்ம அளவு ப்ளவுஸ் என்ன தைக்க போகிறோமோ அந்த அளவு ப்ளவுஸில் பட்டி எவ்வளோ ஹைட் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அளவு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொரு ஹைட்டில் பட்டி இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம். பட்டியை கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணி முடிச்சிருக்கோம். அடுத்து மெயின் கிளாத்தை இதை வச்சு கட் பண்ணலாம். இப்போ நான் பேக்கில் வந்து அந்த பூ டிசைன் வந்து மேலே பார்த்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி மேலே பார்த்த மாதிரியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சோன்னா மேலே பார்த்த மாதிரி வரும். இப்படி தலைகீழ வச்சோன்னா பூ வந்து கீழே பார்த்த மாதிரி வந்துடும். பேக்கில் எப்படி இருக்கோ ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி பார்த்து வச்சுக்கலாம். இப்போ லைனிங் வச்சுட்டு அதை சுற்றி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் பழகும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணோன்னா அளவு மாறாமல் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஸ்டிச்சிங் பார்க்கலாம்.